மக்களே, இன்னைக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத 2 நியூஸ். ஒன்று வந்து அண்ணாமலை வந்து புதுசாக ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காரு. அதை அவர் கட்சியாக மாற்றி அரசியலில் பயணம் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு நியூஸ். பட் இதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா, அன்றே ரஜினிகாந்த் வந்து சொன்னார், அன்னைக்கே ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாலோ இல்லை அண்ணாமலை வந்து தனி கட்சியோ இயக்கமோ ஆரம்பிச்சிருந்தாலோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான ஒரு வீடியோ பார்த்தேன். எங்க கட்சி தொடங்கலாம் ஆட்சியை பிடிக்கிறது கிடையாதுங்க. இன்னைக்கு விஜய்ன்ற ஒருத்தர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாருன்றதுக்காக எல்லாருமே அவர் ஆட்சி பண்ணிட்டாரு, அதனால நம்மளும் பண்ணிடலாம், நம்மளும் முதலமைச்சர் ஆயிருக்குன்றது வந்து கற்பனை குதிரை. இதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, நான் கட்சி ஆரம்பிச்சுன்னா டெஃபினெட்லி நான் தான் சிஎம். ஐயா ரஜினிகாந்த் அவர்களே, இது எல்லாமே உங்க கற்பனை குதிரை. எவன் ஒருத்தன் களத்துல போராடி ஜெயிச்சு காட்டுறானோ அது மட்டும்தான் உண்மையான வெற்றி. மீதி எல்லாமே கற்பனை குதிரை. அண்ணாமலை ஆகட்டும், திரு ரஜினிகாந்த் ஆகட்டும், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. ரஜினி அண்ட் அண்ணாமலை உங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் வந்து ரொம்ப சின்னவர், நீங்களே உங்கள் மனசுக்கு படுது. அதனால தான் நான் அவரே ஆகிட்டாரு, நான் ஆகிடும்னு தோணுது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. நாளைக்கே கட்சி ஆரம்பிங்க, அடுத்த எலெக்ஷனில் போட்டி போடுங்க, முடிஞ்ச ஜெயிச்சு காமிங்க. இது நான் உங்களுக்கு ஒரு நேரடி சவால். அதனால் உங்கள் கற்பனை குதிரை அவ்வளோ தீவிரமாக ட்ரை பண்ணுங்க. சேலஞ்ச் பார்க்கலாம்.